ஏங்க மால்களை அனுமதிக்கிறீங்களா? அனுமதிக்கிறீங்கள? நாங்க ஏன் அனுமதிக்கணும்? இதே நடிகர் நடிகைகள் தங்களுடைய பங்களாக்களிலே இதே குறவன் குறத்திய உள்ள விட்டு டேபிள்ல சாப்பாடு போடுவாங்களா? இது தொடர்பாக ரோனி தியேட்டர் மேனேஜர் மற்றும் அதிபர்களை சந்தித்து பேசிய போது அவர்கள் தெரிவித்த கருத்து, யாரை அனுமதிக்க கூடாது என்பது தியேட்டர்களுடைய உரிமை. டிரெஸ் கோடுங்கிறது ரொம்ப முக்கியம். வணக்கம் நேயர்களே. இப்போது பரபரப்பான சினிமா துணுக்களை நான் பயில்வான் ரங்கநாதன் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். ரோகிணி தியேட்டரில் குறவன் குறத்தியை அனுமதிக்க மறுத்தது ஏன்? குறவன் குறத்தி என்றால் அவர்களுக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். குறவன் குறத்திகளை பொறுத்தவரையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தீவிரமான ரசிகைகள். ஒளிவிளக்கு படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் குறவன் குறத்தியாக வேடமிட்டு நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க என்ற பாட்டு மிகவும் பிரபலமானது. அது மட்டுமல்ல, பல இடங்களில் குறவன் குறத்திகளுடைய வாரிசுகளுக்கு படிப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார் எம்ஜிஆர். ஆனால் அரசியல் தலைவர்களில் எம்ஜிஆர் மீது குறவன் குறத்திகளுக்கு அதீதமான நம்பிக்கை. பொதுவாக இவங்க கிராமத்தில் போய் அங்கே ஒரு 10 பேர் சேர்ந்து டிக்கெட் எடுத்து படம் பார்ப்பாங்க. அதுக்கு அந்த தியேட்டர் அதிபர்களும் சம்மதிப்பார்கள். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கிடுவாங்க. அது காரணம் என்னென்னா, மத விரோதம் அல்ல, இன விரோதம் அல்ல. அவங்க ட்ரெஸ் கோடு வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரவிக்க மட்டும்தான் போட்டிருப்பாங்க, இந்த அளவுக்கு ஜாக்கெட் போட்டிருப்பாங்க, ஒரு டின்னு கட்டியிருப்பாங்க. அப்புறம் அவர்கள் எப்போது குளிக்கிறார்களா என்பது கூட கேள்விக்குறி. அதனால் கிராமப்புற சைடில் அவங்க போய் படம் பார்ப்பாங்க. அதுவும் நைட் ஷோ தான் பெரும்பாலும் படம் பார்ப்பாங்க. ஏன்னா அவருடைய தொழிலை முடித்து விட்டு 2வது ஷோவுக்கு அனுமதிப்பாங்க தியேட்டர் அதிபர்கள். ஏன்னா 2வது ஷோவுக்கு பொதுமக்கள் அதிகமான வரத்து இருக்காது, அதன் காரணமாக அனுமதிப்பார்கள். சென்னையை பொறுத்தவரை ட்ரெஸ் கோடுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உதாரணமாக மால்களை எடுத்துக்கொண்டால், அதாவது பெரிய பெரிய வியாபார மால்களில் பல தியேட்டர்கள் இருக்கிறது. மால்களுக்குள் அவர்களாகவே ஒரு கட்டுப்பாடை வைத்துக்கொண்டு குறவன் குறத்தியர் போக மாட்டாங்க, மால்லையும் அனுமதிக்க மாட்டாங்க. எந்த ஹோட்டல்லையும், அதாவது நடுத்தர மற்றும் அதற்கு மேலுள்ள ஹோட்டல்களில் குறவன் குறத்தியை அனுமதிக்க மாட்டாங்க. சின்ன சின்ன ஹோட்டலில் அனுமதிப்பாங்க, அது யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க. ஆனால் நடுத்தர வர்க்கத்தினர், அதுக்கு மேலே வசதி உள்ளவங்க, காரில் வர்றவங்க எல்லாம் தியேட்டருக்கு போனாங்கன்னா பக்கத்தில் குறவன் குறத்தி இருந்தால் அவங்க தான் அதை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. யோ யார் அவங்களெலாம் உள்ள விட்டது? இதன் காரணமாக பொதுவாக இந்த ஏசி தியேட்டர்களில் குறவன் குறத்தி அனுமதிப்பதில்லை. அது இயல்பு தான். எங்கேயுமே அவங்க ஏசி தியேட்டரில் போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு விதமான வாசனை வரும், அந்த வாசனை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க பான் பராக் போடுவாங்க, சிகரெட் குடிப்பாங்க. இதன் காரணமாகவே தியேட்டர்களில் அனுமதிப்பு இல்லை. ஆனால் இப்போ நேற்றைக்கு சென்னையில் உள்ள கோயம்பேடு ரோகிணி தியேட்டருக்கு போனதாகவும் அவங்க குறவன் குறத்திகளை அனுமதிக்கவில்லை என்பதும் ஒரு பிரச்சனையாக பேசப்பட்டு இன்னைக்கு பூரா டாக் ஆஃப் த டவுன் ஆகிவிட்டது இந்த பிரச்சனை. பல நடிகர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அது அவருடைய உரிமை. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது தொடர்பாக ரோனி தியேட்டர் மேனேஜர் மற்றும் அதிபர்களை சந்தித்து பேசிய போது அவர்கள் தெரிவித்த கருத்து, அதாவது ஆட்கள் இல்லைன்னா, கூட்டம் குறைவாக இருக்கிற சமயத்தில் கோயம்பேடில் சில நேரங்களில் அனுமதிப்பது உண்டு. ஒரு ரோவை அவங்களுக்கு ஒதுக்கிட்டோம்னா, இல்லை ஒரு போர்ஷனை ஒதுக்கிட்டோம்னா அது ஏன்னா ரோகிணி தியேட்டர் பஸ்ஸு நிலையம் உள்ள இடம். அதனால் அவங்க டிக்கெட் எடுத்து வந்தாங்கன்னா அனுமதிக்கத்தான் செய்வோம். ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கிற நேரத்திலே அனுமதிப்பதில்லை. ஏன்னா யாரை எப்படி அனுமதிக்க வேண்டும் என்பது தியேட்டர் அதிபர்கள் உரிமை. ஏன்னா அது தியேட்டர் அதிபர்கள் அவங்க சொத்து. அவங்க என்ன சாதி மதம் பேதம் காமிச்சா குறவன் குறத்தியை உள்ள விட மாட்டேன்னு சொன்னாங்க? கூட்டம் அதிகமாக இருக்குமா, இந்த சமயத்தில் உங்களை பக்கத்தில் உட்கார வைக்கிறதுக்கு அவங்க தியேட்டரில் டிக்கெட் எடுத்து வர்றவங்க அசூயப்படுவாங்க. ஏன் இவங்களெலாம் பெர்மிஷன் கொடுத்தீங்க, எங்களை தான் திட்டுவாங்க. அப்போ உங்களுக்கும் வருத்தம், எங்களுக்கும் வருத்தம், தியேட்டர் அதிபருக்கும் தியேட்டர் நிர்வாகத்துக்கும் வருத்தம் வரும். அதனால்
நீங்கள் ஒரு வாரம் கழித்து வாங்கன்னு தான் சொன்னோம். மற்றபடி யாரும் எந்தவித திட்டுதலோ ஆபாச வார்த்தையோ நாங்கள் பயன்படுத்தலை. ஏங்க மால்களை அனுமதிக்கிறீங்களா? அனுமதிக்கல. நாங்கள் ஏன் அனுமதிக்கணும்? இப்போ நட்சத்திர ஹோட்டலில் போனீங்கன்னா ட்ரெஸ் கோடுன்னு ஒன்று இருக்குது. ஷூ கோட்டு எல்லாம் போட்டு தான் உள்ளே வரணும். ட்ரெஸ் கோடு அவசியம் என்று ஆங்கிலத்தில் போட்டுப்பாங்க. இன்றைக்கும் அதுக்கு நடைமுறை இருக்குது. ஏன்னா அது அந்த நட்சத்திர ஹோட்டலுடைய யாரை அனுமதிக்க வேண்டும் என்கிற உரிமை அவர்களுக்கு தான் உண்டு. உங்கள் வீட்டில் யாரை அனுமதிக்கிறது என்பது உங்களுக்கு தான் உண்டு. இதே நான் கேட்குறேன், இதே நடிகர் நடிகைகள் தங்களுடைய பங்களாக்களிலே இதே குறவன் குறத்திய உள்ளே விட்டு டேபிளில் சாப்பாடு போடுவாங்களா? மாட்டாங்கல்ல. அப்புறம் எதுக்கு ரோனி தேட்டரில் மட்டும் உள்ள விடலைன்னு சொல்லி அறிக்கை விடுறீங்க? முதல்ல ஒரு விரலில் குற்றம் சாட்டுகிற பொழுது மீதி 4 விரல் நம்மளை காட்டும். சரி, நீங்கள் அந்த குறத்திய கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உட்காந்து படம் பாருங்க. யாரும் வேண்டாம்னு சொன்னா? ஏன் ரோகிணி தேட்டரை மூடுங்கள் என்று சொல்கிற அளவுக்கு அறிக்கை விடுவதற்கு என்ன அவசியம் வந்துருச்சு? ரோகிணி தேட்டர் மேலே ஏன் கோபம்? எல்லா நடிகர்களும் முதல் நாள் காட்சியில் ரோகிணி தேட்டர் தானே போகிறீங்க. இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? முக்கியமான நடிகர்கள் எல்லோருமே சென்னையில் வேறு தேட்டருக்கு போக மாட்டாங்க. முதல் நாளில் வசதியாக பார்க்கக்கூடியது ரோகிணி தேட்டர். சமீபத்தில் கூட தனுஷோட போயிருந்தார் படம் பார்க்குறதுக்கு. இல்லைன்னு மறுக்க முடியுமா? அப்படிப்பட்ட சூழலில் குறவங்குறத்தியை கொடுக்கலங்கிற விஷயத்துக்காக ரோகிணி தேட்டரை மூடுங்கன்னு சொல்கிறதுல என்ன ஆர்வம்? என்ன காரணம்? ரோகிணி தேட்டருக்காரர் உங்கள்கிட்ட கடன் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரா? இல்லாட்டி உங்கள்ட்ட யாரையும் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்கிறாரா? இல்லையே. அது ஒரு யாரை அனுமதிக்கக்கூடாது என்பது தேட்டர்களுடைய உரிமை. அது சட்டம் இருக்குது. சட்டம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நடிகைகள் அறிக்கை விடணும். இந்த மாதிரி விஷயத்தில் குறவங்குறத்திய தேட்டருக்குள்ளே விடலைன்னொன்னே ரோகிணி தேட்டரை மூடுங்கன்னு சொல்லாமா? ஏன்னா கோடிக்கணக்கில் பல கோடி கணக்கில் போட்டு முதலீடு பண்ணி ரோகிணி தேட்டரை வச்சுருக்காரு. இப்போ பல தேட்டர்கள் இடிக்கப்பட்டு மால்களாகி விட்டன, அடுக்குமாடி குடியிருப்பாகிவிட்டது. ஏதோ அந்த கோயம்பேடு ஸ்டேஷனு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இரவு நேரத்தில் டிக்கெட் கிடைக்காதவங்க, இல்லை இரவு நேரத்தில் வந்துட்டு வீட்டுக்கு போக முடியாதவங்க போய் நேராக உட்காந்து தூங்கிட்டு உட்கார்ற தேட்டர் கூட ரோகிணி தேட்டர் தான். இரவு நேரத்தில் பலருக்கு ஒரு தங்குமிடமாக பயன்படுவது கூட ரோகிணி தேட்டர். நானே பார்த்துருக்கேன். என்னையா எத்தனை மணிக்கு வந்தேன் சார்? நான் ஒரு 11 மணிக்கு வந்தேன், வேறு வழி இல்லை, தேட்டரில் போய் உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் காலையில் வந்துட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு பஸ்ஸில் வந்துட்டேன் சொல்கிறவங்க உண்டு. எனவே நடிகைகள் தியேட்டரை மூடு என்று சொல்கிற அளவுக்கு தகுதி படைத்தவர்கள் அல்ல என்பது தான் நமக்கு கருத்து. அது மட்டும் இல்லை, நமக்கு எவ்வளோ சுதந்திரம் இருக்கிறதோ, நமக்கு எவ்வளோ உரிமை இருக்கிறதோ, அதே மாதிரி எதிராளிக்கும் உரிமை இருக்குது, சுதந்திரம் இருக்குது. அதை சினிமாக்காரங்களை புரிஞ்சுக்கணும்.